ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 82வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 81 ஆடியோ பதிவுகளில் 405 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 6 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாம் அபிசித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதஹ. ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான் என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி பகவானை அடைய தேவையான பக்குவத்தை வேண்டி அந்த பரமாத்மனை நமஸ்கரித்து போற்றுகின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருதுஹு. வைகுண்டக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து சிருஷ்டியில் பயன்படுத்துபவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளகில் தம்மை அடைவதற்கு உள்ள தடைகளை நீக்கி தம்மிடம் சேர்த்து கொள்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் விகுண்டா என்பவரின் மகனாக அவதரித்தவர் வைகுண்டத்தில் இருப்பவர் என்றுரைக்கின்றார். தம்மை அடைவதற்கு உள்ள தடைகளை நீக்கி தம்மிடம் சேர்த்து கொள்பவர் வைகுண்டத்தில் இருப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ஏகாதசி மற்றும் வைகுண்ட ஏகாதசி உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று கூறுவார்கள். அந்த வைகுண்ட ஏகாதசியானது இன்னும் ஓரிரு நாட்களில் வருகின்றது. வைகுண்ட ஏகாதசி. நாம் இப்பொழுது முதலில் ஏகாதசியை பார்ப்போம். அதாவது முற்காலத்திலே ஒரு சமயம் முரா என்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் மூவுலகங்களையும் பிடித்து கொண்டு மிகவும் அட்டூழியங்களை செய்து வந்தான். தேவர்களை எல்லாம் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அந்த காலகட்டத்திலே தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சென்று சரணடைந்தனர். அப்பொழுது சிவபெருமான் அவரிடத்திலே திருமாலிடம் சென்று பணியும்படி கூறினார். அதன்படியே திருமாலை கண்டு அவர்கள் வணங்கி வேண்டிய பொழுது திருமாலும் அவர்களுக்காக போரிடச் சென்றார். அந்த முராசுரனுடன் திருமால் 1000 ஆண்டுகள் போரிட்டு கொண்டிருந்தார். தொடர்ந்து கடுமையான போர் நடைபெற்று வந்தது. இறுதியில் தான் களைத்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு மகாவிஷ்ணுவானவர் பத்ரிகாசிரமத்திற்கு அருகிலே உள்ள ஹிமவதி என்ற குகையிலே சென்று ஓய்வெடுக்க சென்றார். அந்த குகையிலே அவர் தூங்கிவிட்டார். அந்த சமயத்திலே அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த முராசுரன் அங்கே வந்து தன்னுடைய வாளை எடுத்து அவரை கொல்ல முயற்சி செய்தான். அந்த க்ஷணத்திலே அவர் திருமாலின் உடலிலிருந்து ஒரு பெண் சக்தியானது வெளிப்பட்டது. அந்த பெண் சக்தியானது வெளிப்பட்டது அவனுடன் போர் செய்தது. அதாவது தன்னுடைய ஒரு பார்வையினாலேயே அந்த முராசுரனை அந்த பெண் சக்தியானது எரிந்து சாம்பலாகிவிடும்படி செய்துவிட்டாள். பிறகு மகாவிஷ்ணுவானவர் ஸ்ரீமன் நாராயணன் கண்விழித்து பார்த்த பொழுது பிறகு தெரிந்து கொண்டார். அப்பொழுது அந்த பெண்ணிற்கு ஏகாதசி என்று பெயரிட்டார். காரணம் யாது எனில் பகவானின் உடலிலிருந்து, அதாவது 11 புலன்களிலிருந்து கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் 1, இந்த 11லிருந்தும் அம்சமாக 11இன் அம்சமாக பகவான் உடலிலிருந்து தோன்றிய பெண் ஆகையினாலே 11ஐ குறிக்கும் வண்ணம் ஏகாதசி என்ற பெயரிட்டார். ஏகாதசி என்பது 11ஐ குறிக்கின்றது. ஏகாதசி விரதம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடியது.
11வது நாள், அதேபோல் சுக்லபக்ஷத்திலும் 11வது நாள் தான் ஏகாதசி விரதம். அப்படி இந்த ஏகாதசியானவளுக்கு என்ன வரம் வேண்டும் என்று பகவான் கேட்டபொழுது அவள் கூறினாள், எனக்கென்று தனிப்பட்ட வரம் வேண்டாம். இந்த ஏகாதசி என்று தங்களை போற்றி பகவானை போற்றி யாரெல்லாம் விரதம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் பாவங்கள் நீங்க பெற்று வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தாள். அதன்படியே அப்படியே ஆகட்டும் என்று பகவானும் அருள் புரிந்தார். அப்படி ஏகாதசி விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க பெற்றவர்களாகின்றனர். அப்படிப்பட்ட சிறப்பான விரதம் ஏகாதசி விரதமானது. இந்த ஏகாதசி விரதம் வருடத்திற்கு 24 ஏகாதசி வருகின்றது. சில சமயம் 25 வருவதுண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசியானது மார்கழி சுக்லபக்ஷத்திலே வரக்கூடியது. இந்த ஏகாதசியின் விசேஷம் யாதெனில் வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படும் நாள் அன்று பகவான் அந்த பரமபதம் திறக்கப்படும் நாள். பகவான் தன்னால் அழிக்கப்பட்ட அந்த அசுரர்களை எல்லாம் வைகுண்டத்திலே தன்னுடன் சேர்த்து கொள்கின்றான். அதற்காக அந்த கதவை திறக்கின்றான். அப்படி திறக்கும் பொழுது அந்த காட்சியை காண்போர்கள் எல்லாம் கண்டிப்பாக வைகுண்டத்தை அடைகின்றனர். ஆகையினால்தான் வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள் எல்லாம் பரமபத வாசல் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. அதன் வழியாக உள்ளே சென்று நாம் பகவானை தரிசித்தால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். அதேபோல் பகவான் அன்று விக்கிரக உற்சவ மூர்த்தியாக வெளியில் வந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்பானது வைகுண்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது. அன்றைய தினம் நாம் உபவாசம் இருந்து நிர்ஜல உபவாசம் இருக்க வேண்டும். பொதுவாக ஏகாதசி உபவாசம் என்பது முதல் நாள் தசமி என்று மதியம் மட்டும் உண்ணலாம். பிறகு ஏகாதசியானது நிர்ஜலமாக தண்ணீரும் அருந்தாமல் உபவாசம் இருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று அந்த துவாதசி திதியின் போது அந்த தருணத்திலே உணவை உட்கொள்ளலாம். அப்படி ஏகாதசி விரதத்தை நாம் கடைப்பிடித்து வந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நமக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். அப்படி சிறப்பானது இந்த வைகுண்ட ஏகாதசி. மற்ற ஏகாதசிகளிலே விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட வைகுண்ட ஏகாதசி அன்று விரதத்தை மேற்கொண்டால் மற்ற ஏகாதசிகளின் பலன்கள் அனைத்தும் அன்றைய 24 ஏகாதசிகளும் இருந்த பலனை கிடைக்கப் பெறுவர். அப்படிப்பட்ட சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பொதுவாக நாம சங்கீர்த்தனையில் ஈடுபடலாம், பகவத்கீதையை படிக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கூறலாம், போன்ற பல்வேறு பகவானை நினைத்து பல விஷயங்களை செய்யலாம். பொதுவாக அன்றைய தினம் குளிக்கும் பொழுது நெல்லிக்கனி அல்லது நெல்லி இலையில் தண்ணீரிலே இட்டு குளிப்பது மிகச் சிறந்தது என்று கூறுவர். காசியிலே வசித்த புண்ணியத்தையும் கங்கையிலே குளித்த புண்ணியத்தை தரும் என்று கூறுவர். அதேபோல் மறுநாள் துவாதசி என்று உணவுட்கொள்ளும் பொழுது நெல்லிக்கனியை சேர்த்து கொள்ளலாம். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ தலங்களிலே எல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு. அதேபோல் திருப்பதி க்ஷேத்திரத்திலும் இது கொண்டாடப்படுகின்றது. மேலும் திருப்பதி க்ஷேத்திரத்திலே முக்கோடி பிரதட்சணம் என்ற ஒரு முறை இருக்கின்றது. அதாவது கர்ப்ப கிரகத்தை சுற்றி முதல் பிரதட்சணம் சம்பங்கி பிரதட்சணம் என்று கூறுவர். பிறகு விமானத்தை சுற்றுதல், பிறகு அதற்கடுத்த சுற்றுதல், இப்படி முக்கோடி பிரதட்சணம் என்ற முறையிலும் கூறுவர். அப்படி ஒரு சமயம் இந்த ஏகாதசி விரதத்தினால் அனைவரும் பாவங்கள் நீங்க பெற்று முக்தி அடைந்து விட்டால் பிறகு இங்கு என்ன செய்வது என்று பாபபுருஷன் ஒரு நாள் பகவானிடத்திலே வினவினான். மக்கள் எல்லாம் பாவங்களை செய்கின்றனர். ஏகாதசி விரதமன்று அவர்கள் சிறப்பான முறையில் விரதமிருந்து பாவங்களை போக்கிவிட்டால் பிறகு எப்படி தண்டனை தருவது? பாப புருஷனாகிய என்னை தாங்கள் தான் படைத்தீர்கள், பிறகு எனக்கென்ன வேலை, நான் எங்கு வசிப்பது என்றெல்லாம் எனவ அப்பொழுது பகவான் கூறினார், வைகுண்ட அந்த ஏகாதசி தினத்தன்று, பொதுவாக எல்லா ஏகாதசி தினத்தன்றும் முழுமையான தானியங்களிலே அந்த பாப புருஷனுக்கு இடமளித்தார். ஆகையினாலே அன்று முழுமையான தானியங்கள், அரிசி போன்ற முழுமையான தானியங்களை நாம் உட்கொள்வதை தவிர்க்கலாம். இந்த நிர்ஜல ஏகாதசி முறையினை முடிந்தவர்கள் பின்பற்றலாம். வயோதிகர்கள், வியாதியஸ்தர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு. மற்றவர்களெல்லாம் அவரவர்கள் உடல்நிலை கருதி எப்படி அதை பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றலாம். அப்படி பகவானானவன் எளிமையான முறையிலே
அவனிடத்திலே வந்து தடைகளை தாண்டி அவனை தம்மிடத்திலே சேர்த்து கொள்வதற்காக, பக்தனை தம்மிடத்திலே சேர்த்து கொள்வதற்காக, வைகுண்டத்திலே பக்தனை ஏற்றுக்கொள்வதற்காக வழியை காண்பிக்கின்றார். அப்பேற்பட்ட சிறப்பான அந்த பரமாத்மனை வணங்கி வைகுண்டக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். புருஷக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகியில் பாவங்களை எரிப்பவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளகியில் புனிதத்தன்மை உள்ளவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் பூர்ணர் காப்பவர் என்றுரைக்கின்றார். பாவங்களை எரிப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் சைதன்ய மகாபிரபு இந்த பூலோகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை செல்லும் விதத்தை பற்றி கூறுவதை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டால் நான் இன்னார் என்று தன்னை அந்த உடலுடன் நாம் அடையாளப்படுத்தி கொண்டு கூறுவதுதான் வழக்கமாக இருக்கின்றது. நான் தொழில் வல்லுநராக இருக்கின்றேன், நான் மருத்துவராக இருக்கின்றேன், நான் வங்கி மேலாளராக இருக்கின்றேன் என்றெல்லாம் நம்மை இந்த உடலுடன் ஈடுபடுத்தி அடையாளப்படுத்தி காட்டுவதுதான் தற்போது வழக்கமாக இருக்கின்றது. அந்த உணர்வில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த உடல் நான் அல்ல என்ற உணர்வே உண்மையான அறிவின் தன்மை என்று சைதன்ய மகாபிரபு உரைக்கின்றார். அதுவே அறிவின் ஆரம்பம். இந்த உடல் நான் அல்ல, நான் ஆத்மா என்ற உணர்வை பெற வேண்டும், அறிவு வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிரினங்கள் இருக்கின்றன. நிலத்திலே உயிரினங்கள், ஏராளமான உயிரினங்கள் இருக்கின்றன. நீரிலே ஆராய்ந்தோம் எனில் அங்கும் ஏராளமான உயிரினங்கள் இருக்கின்றன. காற்றில் அதிலும் ஏராளமான உயிரினங்கள் இருக்கின்றன. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏராளமான உயிரினங்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் அசைவன அசையாதன என்று பிரித்தோம் எனில் மரம், கல், தாவரம், புல் போன்றவை நகர இயலாதது. அதாவது இந்த கல்லை எடுத்துக்கொண்டால் கூட அதீதமான அறியாமையில் இருக்கின்றது. அதற்கு சற்று உணர்வு இருந்தாலும் உணர்வு விருத்தியாகாத தன்மையிலே இருக்கின்றன கல் போன்றவைகள் எல்லாம். மனிதர்களும் அறியாமையில் இருப்பவர்கள் இந்த கல்லென்றே கூறுவார்கள். அதுபோல்தான் நீர்வாழிகள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள் இவரெல்லாம் அசையக்கூடியவை. பொதுவாக 84 லட்சம் உயிரினங்கள், 84 லட்சம் வகையான உயிரினங்கள் நம்முடைய பிரபஞ்சத்திலே இருக்கின்றன. அதிலே மனிதர்கள் 4 லட்சம் வகையாக மட்டுமே இருக்கின்றனர். இதில் இந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் எனில், இந்த 4 லட்சம் வகையான மனிதர்களை பார்த்தோம் எனில் இதில் கற்றறிந்தவர்கள் மிகவும் குறைவு. இதில் சாஸ்திரம் அறிந்தவர்கள் அதைவிட குறைவு. பொதுவாக மனிதர்கள் கற்றறிந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் இன்ன மதத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் இன்ன மதம் என்று தங்களை மதத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் சாஸ்திர அறிவை பெற்றவர்கள் எல்லாம், சாஸ்திர நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் சிறப்பான தர்ம செயல்களிலே, சிறப்பான செயல்களிலே கவரப்படுகின்றனர். அது யாதெனில் யக்ஞம், தானம், தபம். அதாவது யக்ஞம் என்பது முற்காலத்திலே மன்னர்கள் எல்லாம் மிக பொருள் செலவு செய்து பெரியதொரு யாகத்தை செய்வர்கள். ஏராளமான பொன்னும் மணியும் வெள்ளியும் தானமாக வழங்குவார்கள். அப்படிப்பட்ட நிலை இப்பொழுது இல்லை. யக்ஞம் சாத்தியத்தில் இல்லை. தானம் என்பது கிரகஸ்தர்கள் வழங்கக்கூடிய தானம். தவம் என்பது பிரம்மச்சாரிகளும் வானப்பிரஸ்தத்தில் உள்ளவர்களும் செய்யக்கூடியது. இப்படி இந்த முறைகளெல்லாம் செய்து அறியாமையை நீக்கினால் நாம் ஆத்ம ஞானத்தை பெறலாம். ஆனால் இந்த கலியுகத்திலே பார்த்தோமெனில் இப்படிப்பட்ட முறைகளை எல்லாம் நாம் பின்பற்றி இதை அடைவது என்பது மிக கடினமான ஒரு பிரயாசையாக இருக்கின்றது. காரணம் யாதெனில் கலியுகத்திலே மனிதன் அல்ப ஆயுஷனுடையவனாக இருக்கின்றான். ஆயுள் குறைவாக இருக்கின்றது. மந்த புத்தி உடையவனாக இருக்கின்றான். 24 மணி நேரத்திலே 10 மணி நேரத்திற்கு மேலே தூங்குகின்றான். 10 மணி நேரம் வேலை செய்து கொண்டே இருக்கின்றான். ஒரு சில மணித்துளிகள் தான் பிறகு அவனுக்கு கிடைக்கின்றது. அந்த ஒரு சில மணி நேரங்களிலே அவன் எப்படி ஆன்மீக அறிவை பெறுவது? இப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. விலங்குகள் எல்லாம் உணவு, உடை, உடலுறவு, தற்காப்பு போன்றவற்றை இயற்கையாகவே பெற்றிருக்கின்றன. இயற்கையாகவே அவை நாடி பெற்றுவிடுகின்றன. ஆனால் மனிதன் அடிப்படையான விஷயங்களான உணவு, உடை, மனைவி போன்றவற்றை பெறுவதற்கு கூட அவனால் இயல்வதில்லை. இன்று பெரும்பாலான மக்கள் இது கிடைக்காமல் வருந்துகின்றனர். இதுபோக அவன்
பல வியாதிகளாலும், தற்போது கூட இருக்கின்றது கொரோனா போன்ற வியாதிகள், பற்பல வியாதிகளாலும் அவன் பற்பல பிரச்சனைகள் கவலைகள், எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகின்றான், நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுகின்றான், நாளை எப்படி ஆகுமோ என்றெல்லாம் கவலைப்படுகின்றான். இப்படி ஏராளமான கவலைகளும் பிரச்சனைகளும் அவனை மிகவும் துன்பத்திலே அவனுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றன. இதிலிருந்தெல்லாம் எப்படி அவன் விடுபடுவது? இந்த கலியுகத்திலே இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சைத்தன்ய மகாபிரபு கூறும் பொழுது, இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவனுடைய பாவச் சுமையே, அவன் செய்த பாவங்களே அவனை இப்படி ஆக்கிவிட்டது. ஆகையினாலே இந்த பாவச் சுமையிலிருந்து எப்படி விடுபடுவது? அவன் தீவிரமான பக்தியிலே ஈடுபட வேண்டும். இந்த அறியாமையிலிருந்து வெளிவர வேண்டுமெனில், அறியாமையிலிருந்து வெளிவந்து தான் ஆத்மா என்பதை உணர்ந்து ஆத்ம ஞானத்திலே திளைக்க வேண்டுமெனில் அவன் முதலில் அறியாமையிலிருந்து வெளிவர வேண்டும். அறியாமையிலிருந்து எப்படி வெளிவருவது என்றால், பக்தியிலே மனத்தை செலுத்த வேண்டும். பக்தியிலே எளிமையான முறை எது? நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா போன்ற, கோவிந்தா நாராயணா போன்ற நாம ஜபத்தை இடைவிடாமல் செய்து கொண்டிருந்தால் நாம் அறியாமையிலிருந்து வெளிப்பட்டு நாம் யார் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் யார், பகவான் யார், நமக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் நாம் உய்யலாம், இந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம், இந்த பாவங்களை எல்லாம் எரித்து விடலாம் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகின்றார். அப்படி பாவங்களை எரிக்க நமக்கு நாம ஜபத்தின் மூலமாக உதவி செய்யக்கூடிய அந்த பரமாத்மனை வணங்கி, புருஷக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். பிராணக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் ஜீவரூபியாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளுகில் எல்லாவற்றையும் உய்விப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகில் முக்தர்களை காட்டிலும் மேலானவர் என்றுரைக்கின்றார். எல்லாவற்றையும் உய்விப்பவர் என்றால், எல்லாவற்றையும் என்றால் எல்லோரையும் உய்விக்கக்கூடியவர் யார்? பகவான். அவனிடத்திலே பாகுபாடு கிடையாது. யாரை எப்படி உய்விக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்படி அந்த எல்லோரையும் உய்விக்கக்கூடிய தன்மைக்கு உதாரணமாக நாம் ராமதேவனின் கதையை எடுத்துக்கொள்வோம். ராமதேவன் என்ற ஒரு நபர் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்தார் முற்காலத்திலே. அவர் தினமும் மாலையிலே நீராடி, அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு மாலையிலே தான் நீராடுவார். மாலையிலே நீராடி பாண்டுரங்கனை பாடி பூஜித்து அவனுக்கு பழம் கற்கண்டுகளை எல்லாம் அர்ப்பணித்து பக்தர்களுக்கு விநியோகம் வழங்கி வந்தார். அப்படி அவர் தன்னுடைய சம்பாத்தியத்திலே ஒரு பங்கை எடுத்து அவர் சேகரித்து வைத்து விடுவார். வருடம் பண்டரீபுரம் சென்று விட்டலனுக்கு வஸ்திரம் சமர்ப்பிப்பது வழக்கம். அப்படி அந்த வருடமும் அவர் உண்டியல் பணத்தை எண்ணியவர் இதில் விட்டலனுக்கு நாம் நூல் வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் தான் வாங்க முடியும் என வருத்தப்பட்டார். ஏனெனில் பண்டரீபுரத்திற்கு வரக்கூடிய பல பக்தர்கள் பட்டு பீதாம்பரத்தை எல்லாம் அளிப்பார்கள். அப்படி அளிக்கும் பொழுது அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் அந்த பட்டு பீதாம்பரம் தானே மிகச் சிறப்பாக இருக்கும் என்று அதை அணிவிப்பார்கள். இருந்தாலும் இவர் தன்னால் என்னது இதுதான், என்ன செய்வது என்று அதை அந்த நூல் வேஷ்டியும் அங்கவஸ்திரத்தையும் வாங்கி கொண்டு பண்டரீபுரம் நோக்கி நடக்க துவங்கினார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலே ஒரு அழுக்கு வேஷ்டியும் கிழிந்த துண்டுமாய் ஒரு பெரியவர், வயதானவர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே தாங்கள் எங்கு செல்கிறீர் என்று கேட்டபொழுது அவர், நான் விட்டலனை தரிசிக்க பண்டரீபுரம் செல்கின்றேன் என்று கூறினார். அப்படியா, நானும் அங்கேதான் செல்கின்றேன் என்று இருவரும் ஒன்றாக செல்ல ஆரம்பித்தனர். அந்த பெரியவர், நான் ஒரு குறுக்கு பாதை காண்பிக்கின்றேன், அதன் வழியாக வேகமாக சென்று நாம் சந்திரபாகா நதியில் குளித்துவிட்டு மாலையில் விட்டலனை தரிசிக்கலாம் என்று கூறினார். அதன்படியே இருவரும் வேகமாக சென்றனர். அப்படி சென்று அந்த சந்திரபாகா நதிக்கரைக்கு வந்தனர். அங்கே இந்த ராமதேவன் 2 பைகளை கொண்டு வந்திருந்தார். ஒரு பையிலே குளித்த பிறகு அணியக்கூடிய மாற்று உடை, மற்றொரு பையிலே விட்டலனுக்கு வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் இருந்தது. அப்படி அவர் அங்கே வைத்துவிட்டு குளிக்க துவங்கினார். அதேபோல் இந்த பெரியவரும் நீரில் இறங்கினார், குளித்தார். குளித்த பிறகு ராமதேவன் தன்னுடைய வேஷ்டியை கல்லிலே அடித்து துவைத்து அலசி கரையிலே காய வைத்தான். பிறகு பெரியவர் அவருடைய அந்த துணியை, வேஷ்டியை
துவைப்பதற்கு சிரமப்பட்ட பொழுது இவன் அதை வாங்கி கொண்டு நான் துவைக்கின்றேன் என்று இந்த ராமதேவன் வாங்கி கொண்டான். அப்பொழுது அவர் கூறினார், இது மிகவும் கந்தலாக இருக்கின்றது, பார்த்து துவைக்கவும் என்று கூறினார். அப்படி கடந்த வருடம் ஒரு அன்பர் எனக்கு அளித்தது, 1 வருட காலமாக இதைத்தான் அணிந்து கொண்டு வருகின்றேன் என்று கூறினார். பரவாயில்லை என்று ராமதேவன் அதை வாங்கி இவர் அதை நன்றாக கல்லிலே அடித்து துவைத்து பிறகு அதை காய வைப்பதற்காக அதை விரித்தார். விரித்த பொழுது அது ஏராளமாக கிழிந்து நார் நாராக போய்விட்டது. என்ன செய்வது என்று யோசனை செய்த பொழுது அந்த பெரியவரோ பார்த்தார், என்ன செய்வது என்று அவரும் விழித்தார். ராமதேவர் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தங்களுடைய வேஷ்டி இப்படி கிழிந்து விட்டதே, என்ன செய்வது என்று யோசனை செய்தார். அந்த பெரியவரும் என்ன செய்வது என்று கவலைப்பட்டார். அப்பொழுது ராமதேவர் கூறினார், வருந்த வேண்டாம் சுவாமி, பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிக்க புது வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் எடுத்து வந்திருக்கின்றேன், இதை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுது அவர் பாண்டுரங்கனுக்காக வாங்கியதை நான் உடுத்திக் கொள்ள மாட்டேன் என்று மறுக்க இவர் கூறினார், கவலைப்படாதீர்கள், பாண்டுரங்கனுக்கு பட்டு பீதாம்பரம் போன்ற விலை உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் வழங்க பலர் காத்து கொண்டிருக்கின்றனர். கடந்த முறையும் நான் கொடுத்ததை அவர்கள் பகவானுக்கு அணிவிக்கவில்லை, பட்டு பீதாம்பரத்தையே அணிவித்தனர். ஆகையினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பாண்டுரங்கனுக்கு பட்டு பீதாம்பரம் தான் அழகாக இருக்கும், இந்த நூல் வேஷ்டியை விட தாங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று அவரை வற்புறுத்த அவரும் இசைந்தார். ஆனால் அவருக்கு அந்த வேஷ்டியை கட்டுவதே சிரமமாக இருந்த காரணத்தினால் அவர் கூறினார், எனக்கு இந்த வேஷ்டியை நீங்களே கட்டி விடுங்கள் என்று கூற இவரும் அந்த கௌபீனதாரியாக இருந்த அந்த கிழவனுக்கு வேஷ்டியை கட்டிவிட்டார். வேஷ்டியை கட்டிவிட்டு அங்கவஸ்திரத்தை போட்டு பிறகு இருவரும் நாமத்தை அணிந்து கொண்டனர். பார்க்கும் பொழுது இவர் பண்டரீபுர விடலந்தானோ என்று தோன்றியது. பிறகு இருவரும் மெல்ல நடந்து சென்றனர். கோயிலிலே ஏராளமான கூட்டம். அந்த கூட்டத்திலே இவர் மெல்ல பின்னால் வந்து கொண்டிருந்தார். ஒரு நேரத்திலே ஒரு சமயம் அவர் பின்னாடி திரும்பி பார்த்த பொழுது இவரை காணவில்லை, இந்த பெரியவரை காணவில்லை. ராமதேவர் பார்த்தார், எங்கே போனார் என்று தெரியவில்லை என்று கூறிவிட்டு அவர் முன்பாக சென்று பகவானை தரிசித்தார். அப்படி பகவானை தரிசித்த பொழுது அவர் அடைந்த அந்த வியப்பிற்கு எல்லையே இல்லை. மூர்ச்சை அடைந்து விடும் நிலை அடைந்து விட்டார். என்ன எனில், பகவானானவன் அங்கே ராமதேவன் வாங்கி தந்த நூல் வேஷ்டியும் அங்கவஸ்திரத்தையும் அணிந்தபடி காட்சியளித்தான். பரமதயாளனான அந்த பாண்டுரங்கன். அப்பொழுது ராமதேவன் கூறினார், பகவானே, பெரியவராக என்னுடன் வந்தது நீதானா? பட்டு பீதாம்பரத்தை ஏற்கும் அர்ச்சகர்கள் இதை அணிவிப்பார்களோ என்று நான் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தேன். அணிவிக்க மாட்டார்கள் என்று தெரியும். ஆனால் என் கையாலேயே உனக்கு அணிவிக்கும் பாக்கியத்தையும் எனக்கு வழங்கிவிட்டாயே, என்னே உன் கருணை என்று பாண்டுரங்கனை மீண்டும் மீண்டும் அவன் விழுந்து விழுந்து வணங்கி கொண்டே இருந்தான். விட்டலா விட்டலா என்று கூறிக்கொண்டு. அப்பொழுது கர்ப்பகிரகத்திலிருந்து ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு கேட்டது, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே உண்மையான பக்தன் என்று அசரீரி கேட்டது. அப்படி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் எல்லாம் ராமதேவனின் பக்தியை நினைத்து சிலிர்த்தனர். எங்கும் விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க என்ற கோஷம் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படி பகவானானவன் எல்லோரையும் உய்விக்கக்கூடியவன். அவன் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ தரக்கூடிய பொருள் சிறியது என்றோ பெரியதென்றோ வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டான். அவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அன்பை மட்டுமே பார்க்கக்கூடியவன். அப்படி அன்பை மட்டுமே கொண்டு எல்லாவற்றையும் எல்லோரையும் உய்விக்கக்கூடிய அந்த பரமாத்மனை, அந்த பாண்டுரங்கனை வணங்கி பிராணக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். பிராணதக பிராணதக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் சிருஷ்டியில் பிராணிகளுக்கு அந்தர்யாமியாகி உயிரை கொடுப்பவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளகில் பிரசித்தமான பிராணனை எல்லோருக்கும் தருபவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் துன்பத்தை அழிப்பவர் என்றுரைக்கின்றார். துன்பத்தை அழிக்கக்கூடியவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ஜனக மகாராஜாவுக்கு கனவினால் ஏற்பட்ட துன்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஜனக மகாராஜா ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்படுவது போல் அந்த கனவிலே இருந்தார். படாத பாடுபட்டார் அந்த கனவினிலே. அப்படி அவருக்கு கனவு காணும் பொழுது கனவு என்று தெரியவில்லை, யாருக்கும் தெரியாது. கனவு காணும் போது அதுவே நிஜமாக தெரியும், அதுதான் வாழ்க்கை.
திடீரென்று திடுக்கிட்டு அந்த நாராயணா என்று அலறினார். கண்விழித்தார். கண்விழித்து பார்த்தால் எல்லாம் மாறியிருந்தது. சில வினாடி முன்பு பிச்சைக்காரனாக இருந்த ஜனகர் இப்பொழுது மன்னராக இருக்கின்றார். இந்த கனவு ஒரு முறை மட்டும் ஏற்படவில்லை, பல முறை திரும்ப திரும்ப இந்த கனவு வந்து கொண்டிருந்தே இருந்தது, தினசரி இரவிலே. அப்படி இரவிலே பிச்சைக்காரனாக படாத பாடு, பகலிலே பார்த்தால் மன்னராக சகல சுகபோகங்களுடன் இருப்பார். இருந்தாலும் ஜனகருக்கு ஒரு பெரும் சந்தேகம் உதித்தது. நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருப்பது போல் கனவு கண்டேனா, அல்லது பிச்சைக்காரனாக இருந்து இப்போது மன்னராக இருப்பது போல் கனவு காண்கிறேனா என அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஆகையினாலே அவர் மந்திரி, ராஜகுரு என பலரிடம் கேட்டு பார்த்தார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அந்த சந்தேகம் அவருக்கு மனதை அரித்து கொண்டே இருந்தது. நான் பிச்சைக்காரனா மன்னனா என்று சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு பெரும் பரிசை அளிப்பதாக கூறினார். நாட்டில் உள்ள வித்வான்கள், பண்டிதர்கள், முனிவர்கள், வேத விற்பன்னர்கள் எல்லோரும் வந்தனர். ஆனால் யாராலும் பதில் கூற இயலவில்லை. அப்பொழுது வெளியூரிலிருந்து, விதேக நாட்டிலிருந்து ஒருவர் வந்தார். அவர்தான் அஷ்டவக்ர மகரிஷி. அவர் வந்தார். அவர் உடல் 8 கோணலாக வளைந்திருக்கும். அதன் காரணம் அவர் தன்னுடைய அன்னையின் வயிற்றில் இருந்த பொழுது அவருடைய தகப்பனாரின் சாபத்தினாலே ஏற்பட்டது. பிற்காலத்திலே அவருடைய தகப்பனாரின் உதவியினாலே அவர் மீண்டும் உடலை சரி செய்து கொண்டார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் பெருமளவு காலகட்டத்திலே அவர் அஷ்டகோணலாகத்தான் அவர் உடல் இருந்தது. ஒரு வித்தியாசமான உடலுடன் இருந்தார். ஆகையினாலே அவர் எப்பொழுதுமே அஷ்டாவக்ரர் என்றுதான் அறியப்படுகின்றார். அப்படிப்பட்ட அந்த அஷ்டவக்ரர் அங்கே வந்தார். அந்த மகா ஞானியான அஷ்டவக்ரர் அங்கே வந்தவர் கூறினார். ஜனகரின் கேள்வியை அறிந்து அந்த சபைக்கு வந்தார். பண்டிதர்களின் பெருங்கூட்டம் அந்த அவையில் இருந்தது. யாருக்கும் பதில் தெரியவில்லை. என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையா என்று ஜனகர் கேட்டபொழுது அஷ்டவக்ரர் கூறினார், நான் கூறுகின்றேன் என்று கூறிய பொழுது அவரை திரும்பி பார்த்த அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம், பண்டிதர்கள் எல்லாம் சிரிக்க துவங்கினர். காரணம் எனில், குள்ளமாக கருப்பாக எண் கோணலாக வளைந்த உடலை வைத்து கொண்டு ஒரு சபைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அனைவரும் அவரை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள். இந்த சிரிப்பொலி அடங்கும் வரை அவர் அமைதியாகவே இருந்தார், மௌனமாக இருந்தார். பிறகு அவர் கூறுவதற்கு முன்பாகவே ஜனக மகாராஜா கூறினார், என் கேள்விக்கு பதில் தெரிந்தால் தாங்கள் கூற வேண்டும் என்று அஷ்டாவக்ரரை பார்த்து கேட்க, அப்பொழுது அவர் கூறினார், நான் விடை தருகின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக இந்த சபையில் இருக்கக்கூடிய தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார். அப்பொழுது இவர் கூறினார், என்ன சொல்கிறீர்கள்? பண்டிதர்களின் சபை இது. இங்கு எந்த கசாப்பு கடைக்காரனும் இல்லை, எந்த தோல் வியாபாரியும் இல்லை என்று கூற மீண்டும் அஷ்டவக்ரர் கூறினார், இங்கு பண்டிதன் என யாரும் இல்லை. இங்கு இருப்போரை அனைவரும் கசாப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தான் என்று மீண்டும் கூறினார். உடனே சபையில் உள்ளவர்கள் எல்லாம் கொதித்தெழுந்தனர். என்ன திமிரு இவருக்கு உடனடியாக தண்டனை தர வேண்டும் என்று மன்னனிடத்திலே கூறி கூச்சலிட்டனர். அப்பொழுது ஜனக மகாராஜா அவரிடத்திலே பணிவுடன் கேட்டார், ஏன் அப்படி சொன்னீர்கள் சுவாமி என்று கேட்டபொழுது, இப்படி கூறலாமா நீங்கள் பண்டிதர்களை பார்த்து என்று கேட்டபொழுது உரத்த குரலிலே அஷ்டாவக்ரர் கூறினார், மன்னா, உன் கேள்விக்கு பதில் நான் சொல்கின்றேன். ஆனால் இந்த சபை என்னை பார்த்து சிரித்தது. ஏன் சிரித்தார்கள்? என் குறைவான ஞானத்தை கண்டு சிரித்தார்களா? நான் தவறாக சொன்ன விளக்கத்தை கண்டு சிரித்தார்களா? இல்லவே இல்லை. இது எதை கண்டும் அவர்கள் சிரிக்கவில்லை. என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள். என் தோலின் நிறத்தை வைத்து, என் உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என் அறிவை மதிப்பிட்டார்கள். என் தோலை வைத்து என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே. தோல் வியாபாரி தான் தோலின் நிறத்தை வைத்து ஆட்டுத்தோலுக்கு விலை போடுவான். கசாப்பு கடைக்காரன் ஆட்டின் உருவத்தை வைத்து ஆட்டுக்கு மதிப்பு போடுவான். இவர்களும் என்னை அப்படித்தான் மதிப்பிட்டார்கள். அதனால் தான் இவர்களை தோல் வியாபாரி என்றேன், கசாப்பு கடைக்காரர்கள் என்று நான் கூறினேன். ஆகையினாலே இவர்களை வெளியிலே போகச் சொல்லுங்கள் என்று அஷ்டாவக்ரர் கூறினார். ஆகையினாலே அதனால் அவமானமடைந்த பண்டிதர்கள் தலைகுனிந்த வண்ணம் சபையை விட்டு வெளியில் சென்றனர். பிறகு வந்தவர் மகா ஞானி என்று புரிந்து கொண்ட ஜனக மகாராஜா அவருடன் மகா பணிவுடன் அவருடைய காலடியிலே அமர்ந்து கொண்டு தன் சந்தேகத்துக்கு விடை பகிருமாறு கேட்டுக்கொண்டார். ஜனக மகாராஜாவுக்கு அவர் உபதேசம் செய்தார். இந்த அஷ்டாவக்ரர்
இவர் உபதேசித்தது அஷ்டாவக்ர கீதை என்று பெயர். இவர் சிறந்த முறையிலே அத்வைத தத்துவத்தை விளக்கக்கூடியவர், விளக்கியிருக்கின்றார். அந்த கிரந்தத்திலே அத்வைத சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்திருக்கின்றார். அப்படி இந்த ஜனகரின் சந்தேகத்திற்கு அவர் கூறினார், நீ தூங்கிய பொழுது கண்டதும் கனவுதான், இப்பொழுது நீ வாழும் வாழ்வும் கனவுதான். உன்னுடைய ராஜ வாழ்வும் பிச்சைக்கார வாழ்வும் இரண்டும் உண்மையில்லை. ராஜாவாக இருக்கின்ற பொழுது நீ சந்தோஷப்படாதே, தூங்கும் பொழுது அந்த சந்தோஷம் போய்விடும். பிச்சைக்காரனாக இருக்கின்ற பொழுது வருத்தப்படாதே, ஏனில் முழித்து விட்டால் அந்த வருத்தம் மறைந்துவிடும். இரண்டு நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள். இந்த உலகினிலே எதுவும் நிரந்தரம் இல்லை, பகவானை தவிர, பரபிரம்மத்தை தவிர என்று போதித்தார். அப்படி அந்த போதித்ததின் காரணத்தினாலே ஜனக மகாராஜாவுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகமும் போயிற்று, அவருடைய மனத்திலே இருந்த துன்பமும் நீங்கியது. அப்படி துன்பத்தை அழிக்கக்கூடியவன் யார்? துன்பத்தை போக்கக்கூடியவன் யார்? பகவான் தான். அப்படி இங்கே ஜனக மகாராஜாவின் மனத்திலே ஏற்பட்டிருந்த துன்பத்தை அனைத்து பிராணிகளிலும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அஷ்டவக்ர மகரிஷியின் மனத்திலிருந்து இந்த ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் செய்து இவருடைய துன்பத்தை போக்கினார். அப்படி துன்பத்தை போக்கக்கூடிய அந்த பரமாத்மனை வணங்கி பிராணதக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். பிரணவக. பிரணவக என்ற பதத்தை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாளும் சத்யசந்த தீர்த்தரும் பிரணவக என்றே கையாளுகின்றனர். பராசர பட்டர் அந்த பதத்தை பிரணமக என்று கையாளுகின்றார். அப்படி இந்த பிரணவக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் தேவர்களால் வணங்கப்படுபவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளுகில் தம் குணங்களினால் சராசரங்கள் அனைத்தும் தம்மை வணங்கும்படி இருப்பவர் என்றுரைக்கின்றார். பிருதுகு. பிருதுகு என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் பிரபஞ்ச ரூபமாக தாமே விரிந்திருப்பவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளகில் மிகவும் விரிந்த புகழை உடையவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் பிரசித்தமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். நாம் பிரணவக பிருதுகு என்ற இரண்டு பதங்களையும் எடுத்துக்கொண்டு அதன் பொருளான தேவர்களால் வணங்கப்படுபவர், பிரசித்தமாக இருப்பவர், மிகவும் சிறந்த புகழையவர் என்ற அர்த்தத்திற்கு நாம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய உத்தமர் கோவிலுக்கு செல்வோம். தமிழகத்திலே ஸ்ரீரங்கத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே திருக்கரம்பனூர் என்ற ஒரு குக்கிராமம், ஒரு சிறிய பகுதி இருக்கின்றது. திருக்கரம்பனூர் முற்காலத்திலே கதம்பனூர் என்ற பெயராக இருந்தது. கதம்பனூர் என்ற பெயர் மருவி கரம்பனூராகி இப்பொழுது திருக்கரம்பனூர் என்று வழங்கப்படுகின்றது. இந்த திருக்கரம்பனூர் க்ஷேத்திரத்திலே உத்தமர் கோவில் இருக்கின்றது. உத்தமர் கோவிலே புருஷோத்தம பெருமாள் அற்புதமாக காட்சியளிக்கின்றான் சயன திருக்கோலத்திலே. இந்த உத்தமர் திருக்கோவிலானது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானது. திருமங்கை ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலிலே தங்கிய வண்ணம் அருகிலிருந்த ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரை அவர் கட்டி முடித்தார். இங்கு தங்கிய வண்ணம் இந்த முற்காலத்திலே இந்த கோயிலானது முற்காலத்திலே கட்டப்பட்டது. எப்பொழுது எனில், அதாவது பிரமனை சோதிக்க ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் முடிவு செய்தார். அவருடைய பிரமனுடைய பக்தி, மகாவிஷ்ணுவிடத்திலே பிரமன் எவ்வளவு பக்தி கொண்டிருக்கின்றான் என்பதை சோதிப்பதற்காக பிரமனை பூமியிலே பிறப்பித்தார். பிரமனும் தினசரி மகாவிஷ்ணுவை பூஜித்து வந்தார். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் கடம்ப மரமாக காட்சியளித்தார். கடம்ப மரமாக தோன்றினார். மகாவிஷ்ணுவை பிரமன் தெரிந்து கொள்வானா என்று பார்ப்பதற்காக. ஆனால் பிரமன் தெரிந்து கொண்டு அந்த கடம்ப மரத்தை, மகாவிஷ்ணுவான கடம்ப மரத்தை தினசரி பூஜித்து வந்தார். அபிஷேகம் திருமஞ்சனம் செய்து வந்தார். அந்த திருமஞ்சனம் செய்த தண்ணீரெல்லாம் சேர்ந்துதான் அங்கே கடம்ப தீர்த்தமாக இப்பொழுது நிலவி வருகின்றது. அப்படி இந்த க்ஷேத்திரத்திலே பகவானை அறிந்து கொண்டு பிரமன் பூஜித்த காரணத்தினாலே மகிழ்ந்த அந்த பரமாத்மாவானவன் பிரமனுக்கு இங்கே ஒரு தனி சந்நிதி அமையும்படி அருள்பாலித்தார். இந்த பிரமனுக்கு பெரும்பாலும் இடங்களிலே தனி சந்நிதி கிடையாது. இங்கே பிரமனுக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்கின்றது.
ஒரு சமயம் அதேபோல் மற்றொரு சமயம் பிரமன் ஆணவத்தை போக்குவதற்காக, பிரமனுக்கு 5 தலை இருந்தது, அவனுடைய ஆணவத்தை போக்குவதற்காக சிவபெருமான் அவனுடைய 5வது தலையை கொய்து விட்டார். அப்படி கொய்த காரணத்தினாலே அவருக்கு பிரம்ம ஹத்தி தோஷம், அதாவது ஒரு பிரம்மனின் அந்த தலையை அவர் வெட்டிய காரணத்தினாலே அவருக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அந்த கபாலம், பிரம்ம கபாலமானது அவருடைய கையிலே ஒட்டி கொண்டது, அது எங்கும் செல்லவில்லை. ஆகையினாலே அவர் பசியுடன் வாடி வதங்கினார். அந்த சமயத்திலே அவருடைய தோற்றம் பிக்ஷாண்டாராக இருந்தது. அவர் பிக்ஷையை தேடி பிக்ஷைக்காக சென்று கொண்டிருந்தார். அது சமயம் அவர் இந்த உத்தமர் கோவிலுக்கு வந்து மகாவிஷ்ணுவை வணங்கிய பொழுது பூர்ணவல்லி தாயார், மகாலட்சுமியான பூர்ணவல்லி தாயார் அவருக்கு சிவபெருமானுக்கு பிக்ஷையிட்டார். அப்படி அந்த பிக்ஷையை பெற்றவுடன் அவர் பசி நீங்கியது, நிறைவடைந்தார் சிவபெருமான். அவருடைய கையில் இருந்த அந்த கபாலமும் ஒட்டி கொண்டிருந்த கபாலமும் நீங்கிவிட்டது. அப்படி இங்கே பிக்ஷாண்டாராக சிவபெருமானும் காட்சியளிக்கின்றார். அவருக்கும் தனி சந்நிதி இருக்கின்றது. அப்படி இந்த திருத்தலத்திலே, இந்த உத்தமர் கோவில் திருத்தலத்திலே மகாவிஷ்ணுவும் பிக்ஷாண்டாராகிய சிவனும் பிரமனுக்கும் மும்மூர்த்திகளும் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றனர். அதேபோல் தாயாருக்கும் தனி சந்நிதி இருக்கின்றது. பூர்ணவல்லி தாயாருக்கு தனி சந்நிதி, சிவபெருமானின் உமையவளான அதாவது சௌந்தரிய பார்வதிக்கு தனி சந்நிதி, சரஸ்வதிக்கும் தனி சந்நிதி இருக்கின்றது. சரஸ்வதி இங்கே தன்னுடைய கைகளிலே ஓலைச்சுவடிகளையும், ஒரு கையிலே ஓலைச்சுவடியும் ஒரு கையிலே ஜபமாலையும் வைத்திருக்கின்றாள். அப்படி மும்மூர்த்திகளும் இங்கே மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றனர். முற்காலத்திலே ஜனக மகாராஜாவுக்கு இந்த மும்மூர்த்திகளும் ஒரே சமயத்திலே அருள்பாலித்த காரணத்தினாலே ஆதி காலத்திலே இந்த கோவிலானது ஜனக மகாராஜாவினால் கட்டப்பட்ட கோயில். பிற்காலத்திலே இந்த கோயிலானது சோழர்களால் கட்டப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய கோயில் சோழர்களால் கட்டப்பட்டு பிறகு விஜயநகர சாளுக்கிய நாயக்கர்களெல்லாம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த கோயிலானது அற்புதமான இந்த கோயிலை சுற்றி ஒரு பெரியதொரு சுற்றுச்சுவர் அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த கோவிலிலே பல சந்நிதிகள் இருக்கின்றன. நடராஜருக்கு, சுப்பிரமணியருக்கு, சனீஸ்வரனுக்கு, ஆண்டாளுக்கு, ராமனுக்கு, லக்ஷ்மி நாராயணனுக்கு, பாமா ருக்மணி சமேத வேணுகோபாலனுக்கும் தனி சந்நிதி இருக்கின்றது. ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணுவின் உத்தமர் சயன திருக்கோலத்தில் உள்ள உத்தமருக்கு முன்பாக அவருக்கு இடது காலை முன் வைத்த வண்ணம் அற்புதமான நிலையிலே நின்று பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் அருள்பாலித்த வண்ணம் இருக்கின்றார். இந்த கோயிலிலே கார்த்திகை மாதம் சிறப்பான உற்சவம் நடைபெறுகின்றது. அது சமயம் பிக்ஷாண்டாரும் இந்த உத்தமர் உற்சவர்களும் 2 உற்சவர்களும் வெளியிலே வந்து மக்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். சைவ வைணவத்தை இணைக்கக்கூடிய அற்புதமாக திருக்கோயிலாக இருக்கின்றது. பிக்ஷாண்டாருக்கு சைவ முறையிலும், உத்தமருக்கு இந்த புருஷோத்தமருக்கு வைணவ முறையிலும் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலே இது ஒரு சப்த குரு திருக்கோயில் என்று கூறலாம். வியாழக்கிழமைகளிலே இந்த கோயிலிலே பெரும்பாலான பக்தர்கள் கூடியிருப்பார்கள். காரணம், இங்கே சப்த குரு இருக்கின்றனர். பிரம்மகுருவாக பிரம்மா இருக்கின்றார். சுப்பிரமணியன் ஞான குருவாக இருக்கின்றான். தேவகுருவாக பிரகஸ்பதி இருக்கின்றார். சிவகுருவாக பிக்ஷாண்டவர் இருக்கின்றார். சக்தி குருவாக சௌந்தரிய பார்வதி இருக்கின்றார். அசுர குருவாக சுக்கராச்சாரியார் இருக்கின்றார். விஷ்ணு குருவாக சயன திருக்கோலத்திலே புருஷோத்தமன் இருக்கின்றான். அப்படி இந்த சிறப்பான ஸ்தலத்திலே வந்து நாம் பகவானை வணங்கினால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதாவது பகவான் உற்சவரான உத்தமரின் உற்சவர் பிரயோக சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்றான். எதிரிகளை அழிக்கக்கூடியவன். தாயானவள் பூர்ணவல்லி தாயானவள் சிவனுக்கே பிக்ஷையிட்டவள். ஆகையினாலே அவளை வழிபடக்கூடியவர்கள் அனைத்து செல்வங்களையும் அனைத்து சிறப்புகளையும் பெறுவார்கள். பிக்ஷாண்டார் ஏன் அந்த கோலத்தில் இருக்கின்றார் எனில், ஒரு சமயம் பரமசிவனார் முனிவர்கள், அப்பொழுது வாழ்ந்து வந்த முனிவர்களின் ஒரு அகங்காரத்தை போக்குவதற்காக பிக்ஷாண்டார் வடிவிலே வந்தார். அப்படி பிக்ஷாண்டாரை வணங்கினால் நமக்குள்ள அந்த அகங்காரம் நீங்க பெற்று ஞானத்தை நாம் கிடைக்கப் பெறுவோம். சௌந்தரிய பார்வதி தாயாரை வணங்கினால் எல்லா விதமான வலிமையும் பெறுவோம்.
ஞானகுருவான சுப்பிரமணியனை வணங்கினால் நாம் சிறந்த ஞானத்தை பெறுவோம். சரஸ்வதியை வணங்கினால் அனைத்து விதமான கல்வியை பெறுவோம். அப்படி அனைத்து நலன்களையும் நமக்கு வழங்கக்கூடியவராக இங்கே உத்தமர் கோவிலிலே பகவான் அருள்பாலிக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பரமாத்மனை உத்தமர் கோவில் புருஷோத்தமனை வணங்கி பிரணவக பிருதுகு என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.